நம்பிக்கையின் வெளிச்சம். நம்பிக்கையின் வெளிச்சம் எப்படி ஒரு இல்லாத வாழ்வில் அந்த வெளிச்சம் பெரிய பிரைட், பெரிய ஒரு சந்தோஷம். நல்ல வெளிச்சம் இருக்கிற இடத்துல சடனாக கரண்ட் ஆஃப் ஆன ஒரு இருட்டு, அந்த இருட்டு நம்ம சூழ்ந்து கொள்வது ஆவும் சத்தம் வரும், ஐயோ ஐயோங்கிறோம். ஆனால் அந்த வெளிச்சம் வந்த பொழுது வாழ்வுக்கு அதுதான் இறுதி வாழும் பிறகு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யார் இல்லாத வாழ்வில் இருக்கிறோமோ அந்த மக்களுக்கு பெரிய வெளிச்சம். அதுதான் நம்பிக்கையின் வெளிச்சம். அந்த நம்பிக்கையின் வெளிச்சம் உங்கள் வாழ்வில், என் வாழ்வில் எப்பொழுதுமே ஆண்டவர் அந்த நட்சத்திரமாய் நம்மோடு கடந்து வரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு இருக்கும் ஆண்டவர். எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு இருக்கும் ஆண்டவர். கடிதமும் கண்ணீரும் கல்வியில் ஒரு புத்தகத்தில் இருந்து இரவில் ஒரு அறைகள் ஏதோ திருப்பனை திடீர்னு உட்கார்ந்துருக்கோம். போன ஒரு வாட்ஸ்அப்பில் அந்த யூடியூப்பில் அந்த கடிதமும் கண்ணீரும் கல்வியில் அந்த புத்தகத்துடைய பெயர் மறந்துச்சு. நான் புத்தகம் படிக்கிறதில்லை, கேட்கிறேன்னா ஒரு சிறு வயதில் ஒரு பெண் 6 வயதில் திருமணம். இன்னைக்கும் நம்ம இந்தியாவில் குழந்தை திருமணம் இருக்கு. 2 வயது 3 வயது இந்த குழந்தைக்கு சின்ன வயசில் நம்ம எப்படி ஞானசாரம் கொடுக்குற மாதிரி இன்னும் நார்த் இந்தியாவில், ராஜஸ்தானில், இன்னும் ராஜஸ்தான் பகுதி, குஜராத் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் செய்கிறாங்க. 6 வயதில் திருமணம் பண்ணாங்களா. அந்த பொண்ணுடைய 9 வயதில் அந்த பெண்ணுடைய கணவர் இறந்து விட்டாரா. அந்த பெண்ணுடைய கணவர் இறந்து விட்டாரா. இப்போ அந்த பெண் கைம்பெண், விதவை. அந்த விதவையான அந்த பெண் 9 வயது அது பெண்மை கூட அறிந்திருக்காரு. அந்த பெண் போய் வாலிபம் 16-17 வயதாச்சு. அந்த பெண்ணுடைய சித்தி மகளுக்கு கல்யாணம். அந்த பெண் ஓடி வேலை செய்து அவங்க அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கல. இதை பார்த்த ஒரு நபர் அவங்களுடைய வீட்டில் போய் அவங்க வீட்டு பெரியவங்களை வச்சு இந்த பெண்ணுக்கு 17 வயது திருமணம் நடக்கக்கூடிய வயது 18. இந்த பெண்ணுக்குடைய கணவர் இன்னும் நம்ம சிறு வயதில் சிறு பிள்ளைகள் கல்யாணம், இளம் கல்யாணம், குழந்தைகள் திருமணம் பண்ணோம். ஆனால் அந்த கணவர் இறந்து விட்டார். தப்பு இல்லை. இந்த பெண்ணுக்கு திருமணம் திரும்ப ஏன் நீங்கள் செய்ய போகிறாங்க என்ன அந்த மனிதருக்கு கேட்டாரா. அப்படி கேட்குறப்ப அந்த சமூகம் அவரை எதிர்த்து, நம்முடைய பாரம்பரியம், நம்மளோட ட்ரெடிஷன், இதை விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும்? அந்த சமூகம் அவரை எதிர்த்து இருந்தாலும் அவர் பெரிய போராட்டத்தின் மத்தியில் நீ யார் அந்த பெண்ணை திருமணம் செய்ய வைப்பாங்க? நம்முடைய சமூகத்தில் நமது இனத்தை சேர்ந்த மக்கள், நம்முடைய உறவின் மக்கள் யார் அந்த பெண்ணை திருமணம் நீ பண்ணிக்கொள்றியா, நான் பண்ணிக்கொள்றேன் இன்னும் அவருக்கு விருப்பப்பட்டு அப்போ நீயே அதுக்கு ஆயுதம் பண்ணுன்னு அந்த பெண்ணிட்டு போய் லெட்டர் எழுதி கொடுத்தாரா. உன்னுடைய விருப்பமாக இதில் எனக்கு எழுதி கொடு, என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் பெரியவர்கிட்ட பேசணும் லெட்டர் எழுதி கொடுத்தாரா. அந்த பெண் அந்த லெட்டரை வாங்கிட்டு வந்து லெட்டரோடு ஒரு உருவாக்கம் கொடுத்தாரா. அந்த லெட்டரை வாங்கி போட்டு நீ திருப்பி பதில் எழுதுன்னு சொல்லி கொடுத்தார். அந்த பெண் திருப்பி அதில் பதில் எழுதலை. திரும்ப நீண்ட நாள் கழிச்சு அதிக நாள் கழிச்சு ஒரு 3-4 வருடங்கள் கழிச்சு தான் அந்த பெண் வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது, அப்பா எனக்கு நீ திருமணம் பண்ணலை, செகண்ட் மேரேஜ் பண்ணலை, பரவாயில்ல இப்படி இல்லை, ஆனால் கல்விங்கிற ஒரு எழுத்து எனக்கு இல்லைப்பா, நான் கல்வி இல்லை, நான் படிக்கலை, எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, அட்லீஸ்ட் இந்த உலகத்திற்கு என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வதற்கு கல்வி ரொம்ப அவசியம்ப்பா, எனக்கு படிக்க தெரியல, எனக்கு படிப்பதற்காக ஒரு பெர்மிஷன் கூட நம்ம அப்பாட்ட ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப போராடி ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டான். ஒரு ஆசிரியர் போனோம், வீட்டில் இருந்து வாலிப வயதுக்கு அப்புறம் வீட்டில் இருந்து ஒரு 20 வயதுக்கு அப்புறம் வீட்டிலேருந்து படிச்சுட்டான்.
படித்த சில நாட்கள் கழிச்சு அந்த லெட்டரை திரும்ப வாசித்தான். அந்த ஆண்மகன் கொடுத்த லெட்டரை, அந்த லெட்டரை வாசித்த பிறகு அந்த பெண், அந்த மகன் கேட்கிற ஒரு விருப்பத்தை செய்யணும். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த கடிதம் வாசிக்க தெரியாமல் அந்த வாழ்வை இழந்து விட்டது. அந்த வாழ்வை இழந்து விட்டது. அந்த கதையை ஒரு ஆசிரியர் ஒரு கிளாஸில், டீச்சர் இல்லாத ஒரு கிளாஸில், அந்த ரவுண்ட்ஸ் வந்த பிரின்சிபல் அந்த பிள்ளைகளை பார்த்து சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி அமைதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க பிரின்சிபல். அப்போ அந்த பிள்ளைகள் நீங்கள் ஒரு கதையை சொல்லுங்கள் அம்மா, மேடம் ஒரு கதையை சொல்லுங்கள், நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அந்த பிள்ளைங்க அந்த கதையை சொல்லியிருக்கோம். அந்த பிள்ளைகள் ஃபைனலாக இருக்கும். அந்த பெண்ணோட நிலைமை என்ன? இப்போ 22 வயது சொல்லுங்க, அந்த பெண்ணோட நிலைமை என்ன கேட்குறப்போ அந்த அம்மா சொல்லிச்சா, அந்த பெண் இன்று உங்களோடு பிரின்சிபலாக இருக்கணும் அப்படின்னு தான். என் வாழ்க்கையில் அந்த நிலைமையில் என்னை போல நிறைய பெண்கள் இந்த உலகத்தில் மாறினாங்க. அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒழியாய், அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வின் ஒழியாய் நான் இங்கே வந்திருக்கேன். அதுதான் என்னுடைய ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு என்னை போல கைவிடப்பட்ட மக்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை ஒழியாய் நான் வந்திருக்கேன். அதுதான் இன்னைக்கு எத்ராஜ் காலேஜ். எத்ராஜ் காலேஜ் ஆரம்பிச்சதுன்னா ஒரு இஸ்லாமிய பெண் படிக்க முடியல, அவருடைய பார்வையை பெண்கள் படிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள்னா சுல்தான் பெரிய பேச்சாளர், நிறைய பெண்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தாங்க. இன்னைக்கு அவங்க சமூகத்தில் படிக்க உரிமை கிடைச்சிச்சு. அந்த பெண் படிப்பதற்கு உரிமை கொடுத்தான். கொடுக்கல, ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் வீட்டில் கொடுக்கணும், கோர்ட்டில் கேஸ் கொடுத்தான். கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜட்ஜி சொன்னாங்களா, இந்த பெண்ணை படிப்பதற்கு நீங்கள் பேரண்ட்ஸ் பெர்மிட் பண்ணணும். அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட்டாக கோர்ட்டில் கேஸ் போட்டு படிக்கிறதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த கேஸை நிறுத்தி ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த பெண் படிச்சான். அந்த பெண் படித்த பிறகு அந்த ஜட்ஜி என்ன பண்ணாரு, பெண்களுக்கென்றே ஒரு கல்லூரி ஆரம்பித்தாராம். இந்தியாவில் இந்திய மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட முதல் கல்லூரி. இன்னைக்கு நாயுடு காலேஜ் தள்ளி எத்ராஜ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த கல்லூரி ஆரம்பித்து பெண்களுக்கென்றே இலவசமாக, பணம் இல்லாமல் அரசாங்க உதவியோடு அந்த பிள்ளைகளை படிப்பதற்கு ஆரம்பித்தாராம். அந்த கேஸ் போட்ட பொழுது தான் முதல் பிரின்சிபலாக அந்த எத்ராஜ் காலேஜுக்கு. இதுதான் நம்பிக்கையின் மொழி, வழிகாட்டு மொழி. அன்று நாம் வாழ்க்கையில் இழந்த நிலைமையில் இயேசுங்கிற ஒரு ரட்சகரை நோக்கி தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு பார்க்குறப்போ அவன் விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். வாழ்வு கொடுக்கும் தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த தகப்பன் உங்களுக்கு எனக்கும் வாழ்வு கொடுக்க ஒரு ஆயத்தமான நிலையில் இருக்கிறார். அதுதான் வாழ்க்கையில கிழக்கிலே நட்சத்திரத்தை கண்ட வானசாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் பிரகாசிக்கவே அந்த நட்சத்திரம் என்னவா இருக்குமோ என்று அதற்கு தீர்க்கமாய் விசாரிக்கிறப்போ என்னாகும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல யாக்கோபிலே நட்சத்திரம் தோன்றும் என்ற வார்த்தையின்படி அது கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம். உன்னை ஆளப் போகிறவர் உன்னிடத்திற்கு பிறப்பார்த்த வார்த்தைப்படி அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த குலத்தை பிறந்திருக்கிறது இந்த வான சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை தொழுது கொண்டு வந்தாங்க. அவங்க தொழுது கொண்டு வந்தவர்கள் பெரிய அரண்மனையை பார்த்தாங்க, பெரிய வீட்டை பார்த்தாங்க. ஓ, இதுதான் இந்த வீடு நினைச்சு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நட்சத்திரம் காணவில்லை. நாமும் வாழ்க்கையில நம்முடைய வழிநடத்தும் இயேசுவை விட்டுட்டு நம்ம உலக பிரகாரமா இங்க போனா வாழ்வு, இங்க போனா வாழ்வு, இந்த திருச்சபைக்கு போனா வாழ்வு, இந்த பாஸ்டர் ஜெபிச்சா வாழ்வு, இந்த கூட்டத்துக்கு போனா வாழ்வு என்று, இந்த சாஸ்திரம் பண்ணா வாழ்வு, இந்த கோயிலுக்கு நடந்து போனா வாழ்வு நினைச்சு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது வாழ்க்கை இல்லைங்க. ஜீவனுள்ள தகப்பனாகிய கர்த்தரை நோக்கி அவர் சொல்றார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கர்த்தர் தாமே உனக்கு முன்னே போகிறவர், இஸ்ரவேலின் தேவன் தாமே உனக்கு முன்னேயும் பிறகையும் உன்னை காக்கிறவர் என்று சொல்கிறார். முன்னால போறது மட்டுமல்ல, அந்த வசனம் அழகா சொல்லுது. எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 52:12, மீகா 2:13. தடைகளை நீக்கி போகிறவர் நமக்கு முன்பாக போகிறவர். நம்முடைய தடைகள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். ஏசாயா 52:12 வாசிங்க. கர்த்தர் உங்கள் முன்னே போவார்,
Lord is before you. நமக்கு முன்னே போகிறவர். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். பிறகே நம்மளை காக்கிறார். யார் நம்மளை வந்து பின்னால குதிரை போனா காக்கிற எஸ்கார்ட். வாசிங்க. இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாய் இருப்பார். இஸ்ரவேலின் முன்னே பிறகே காக்கிறவர். மீகா வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தடைகளை நீக்கி போகிறவர். முன்பாக வாசிங்க. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். நமக்கு முன்பாக அன்னைக்கு ஒரு நாள் எப்பவுமே ஒரு ரோட்ல ஏதோ ஒரு ஊர்ல வந்துட்டே இருக்காங்க. ஸ்பீட் பிரேக் நிறைய இருக்கும். கடந்த மாதத்தில் அந்த ரோட்ல வந்து கொண்டிருந்தேன். ரொம்ப ஸ்பீட் பிரேக்கே இல்லை. என்னப்பா ஆச்சு ஸ்பீட் பிரேக் தம்பி? ஸ்பீட் பிரேக்கே காலையில் அந்த ஏரியா பையன் கூட வந்தான். எப்பவுமே ஏதாவது அந்த ஏரியா ஆட்கள் யாராவது ஒருத்தர் கூட வந்துகிட்டே இருப்பாங்க. எந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ அவன் சொன்னால் அவன் 2 நாளைக்கு நல்லா சிஎம் வந்தாங்க. அதனால ஸ்பீட் பிரேக். நம் ஆண்டவர் ஒரு சிஎம்க்கு மட்டும் இல்லை, நமக்கு கூட வந்து நம்ம தடைகளை நீக்கி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் எவ்வித தடைகள் இருந்தால் என் மனசில் இவ்வளோ கஷ்டம் இருக்கா, எனக்கு உள்ள வேதனை கட்டணும், எனக்கு உள்ள துயரத்தை எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏன்னா ரோமர் 10ஆம் அதிகாரம் வந்து அவர் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் எங்கள் இதயத்தின் விருப்பம். இஸ்ரவேலர் என்பது நீங்கள் அவங்க உட்கார்ந்திருக்க ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்கள் தானே இஸ்ரவேலர். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் இதயத்தின் ஆண்டுடைய விருப்பம். இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த கடைசி அந்த பகுதியில அந்த கடைசி 9ஆம் வசனத்தில் இருதயத்தில் விசுவாசி வாசிங்க. ரோமர் 10. கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கணும். ஆண்டவர் என்னும் ரட்சகர், ஆண்டவர் என்னும் நட்சத்திரம் என் கூட இருக்கிற வாயினால் அறிக்கையிட்டு அவர் உயிர் உள்ளவர். நான் ஆராதிக்க மாட்டவர். என்னை பார்க்கிறவர், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், என்னை பார்த்து கொண்டே இருக்க. அதான் 2 அதிகாரம். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழிவெட்டை திருப்பினார். விண்ணப்பத்தை இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்டு என்ன இருக்கு? இது செவி என்ன பண்ணுது? எலியா 2 ராஜாக்களை சொல்ற தூங்க போயிருக்கும்பா, வேற டியூட்டியா இருக்கும், கேட்காது. இப்போ நான் தூங்குற நேரத்தில் மத்தியானம் தூங்குற நேரத்தில் செல் ஆஃப் பண்ணிடுவேன். நிறைய பேர் திட்டுவான், ஏன்டா செல் ஆஃப் பண்ணுவேன். நான் அமைதியை தூங்கினத 1 hour. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கூப்பிட்ட நாளிலே, கூப்பிட்ட வேலையிலே, கூப்பிட்ட நாளிலே எப்போ கால் பண்றோமோ, எப்போ அவரை நோக்கி பார்க்கிறோமோ, என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள் கவனித்திருக்கு. ஒருவேளை நாம் அதுதான் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிட்டு சொல்லுமா, ஆண்டவர் உயிரோடு வாசிங்க படிச்சா இது என்ன பண்ணும்? விசுவாசிக்கணும். அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? பெரிய வீட்டை பக்கம் போயிட்டாங்க. வியாதி வந்து என்ன பண்றோம்? டாக்டர் ஓடுறோம், டாக்டர் டாக்டர் சொல்றோம். கஷ்டம் தானே, ஃபைனான்ஸுக்கு ஓடுறோம், கொஞ்சம் பணம் கொடுங்க, ஃபைனான்ஸுக்கு கொஞ்சம் பணத்தை கேட்குறோம், வட்டி கொடுங்க. கஷ்டம் வந்துடும். ஏதாவது யாராவது உதவி செய்வாங்களா? ஒரு ஒரு உதவி செய்யனா ஒரு இன்னாற்ற ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கைக்கு விசுவாசி. ஆண்டவரை விசுவாசி. ஆண்டவரை விசுவாசிக்கிறப்போ அவர் வாழ்வு கொடுக்குமாண்டவர், அவர் வாழ்வு கொடுக்குமாண்டவர். ஏன்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லி, இருளில் வாழ்ந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்கிறாங்க. அவர் மரணத்துக்கு இழந்தார்கள். அதுதான் மத்தேயு 4:18 சொல்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்றார், அந்த காலத்தில் மரணத்திலும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கமே விடுதலை, வாழ்வு, மனிதனை நேசிப்பதற்காக. நீங்கள் யாரை நோக்கி பார்க்கிறோம்?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நேற்று ஒரு சகோதரி ஒரு இடத்துல சொன்னாங்க, ஐயா கடந்த நாட்களில் ஒரு குருவானவர் வால்பாறையில் இருக்கிறாங்க. இயேசுதாஸ் நினைக்கிறேன். வால்பாறையில் வில்லூரிங்கிற ஒரு கிராமம், மெயின் ரோட்லேருந்து 5 கிலோமீட்டர் உள்ளதடி கேரள வில்லேஜ். பக்கத்திலே புலி, சிறுத்தை, யானை, கரடி. 5 மணிக்கு மேலே அந்த பகுதிக்கு போக முடியாது. மாலை 5 மணிக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. பயங்கரமான இருட்டு. போன மாதத்தில் அங்கே போயிருக்கேன். 6 மணிக்கு போனேன். ஒரு காட்டு வழி, இல்லை பயங்கரமான ஒரு காடு, திக் ஃபாரஸ்ட். மெயின் ரோடு. நான் பல வருஷமாக, கிட்டத்தட்ட 25 வருஷமாக வால்பாறைக்கு பிஸ்னஸ் போகிறேன். இப்போ கொஞ்ச நாள் என்னுடைய மகனுடைய கணவர் வீடு வால்பாறை. அதனால் வால்பாறைக்கு போகக்கூடிய நிலைமை அங்கே இருக்க குருவானவர்களும் ஒரு நெருங்கிய தொடர்பு. எப்போ போனாலும் ஒரு 3-4 மீட்டிங் இருக்கும் வால்பாறையில், கிராமங்களில். அந்த வில்லோடிங்கிற கிராமத்துக்கு கடந்தே போனேன். அந்த கிராமத்துக்கு கடந்த நாட்கள் போனால் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. அதோட ரோடு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரோடு போக முடியாது. இப்போ எங்கள் ஊருக்கு பரந்தாவூருக்கு போனால் அச்சகுண்டத்துக்கு ஒரு வழி இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். அது வந்து ஒரு கிராமங்களே 4 வழி இருக்கும். அச்சகுண்டத்துக்கு வந்து 7-8 வழி உள்ள வரதுக்கு 7-4-5 வழி இருக்குது. ஆனால் அந்த ஊருக்கு ஒரே வழி தான், வேற வழி இல்லை. இல்லை 5 மணி 6 மணிக்கு மேலே வெளியே வர மாட்டாங்க. யானை வீடு உடஞ்சிருக்கு, யானை உடைச்சிட்டுங்கிறாங்க. அது பசிச்சு தான் வந்து தான் வீட்டுக்குள்ள அரிசி இருந்தா கதவை உடைச்சு தான் அரிசி எடுத்து சாப்பிட்டா போயிடுச்சான். ஒரு வீட்டில் பலாப்பழம் தான் வந்து ஒரு மரத்தை ஒரு ஆட்டை ஆட்டுமா, பலாப்பழம் கீழே வருமா, காலை வச்சு ஒரு மிதிக்குமா, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரே பலாப்பழத்தை தனியாக சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட இடம் இல்லை. அங்கேருந்து ஒரு குருவானவர் நேற்று இரவு ஃபோன் பண்ணார். சொல்கிறப்போ எங்கள் மாமியார் கேன்சர் இருந்தாங்க ஐயா, கண்ணீரோடு இருந்தால் கண்ணி வெயிட்டிங் போகிறப்போ அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். மதுரையில் அந்த திருமணம் டோல் பக்கத்தில் அவங்க வீடு. நீங்கள் அங்கெல்லாம் போவீங்க, நீங்கள் எனக்கு ட்ராப் பண்ணிங்க. எங்கள் மாமியாருக்கு கேன்சர்னு சொன்னார். மரண படுக்கை அந்த அம்மா. நான் ராத்திரி 2 மணிக்கு போனேன், அவர் கூட 2 o'clock போனேன். ராத்திரி 7-9 மணிக்கு விலோமிலேருந்து வந்தோம். கோயம்புத்தூர் வழியாக வந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு போனோம். ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணோன்னே கேட்டேன், எப்படி இருக்காங்க? அது வரைக்கும் ஆரம்பித்தேன். ஐயா கேன்சர் வியாதியே சரி போச்சுங்க. நான் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணையா, கேன்சர் வியாதி என் மாமியாருக்கு மகன் காட்டி சரியாக போச்சுனாங்க. அந்த ஆண்டவர் தடைகளை நீக்கி போனவர், அந்த நட்சத்திரத்தின் ஆண்டவர், அந்த பிரகாசிக்கும் ஆண்டவர், அந்த நம்பிக்கையின் கடவுள், அந்த ஒளி வீசும் கடவுள் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாய், நீங்கள் என்ன வேதனை என்ன துன்பங்களோடு வந்தாலும் அந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு ஆயத்துள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த பண்டிகை ஆராதனையில தகப்பனை நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம்பா. உங்களுடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம்பா. உங்களுடைய இறக்கத்தை தேடி வந்திருக்கிற தகப்பனே, ஒரு விசை கூட எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? உங்களுடைய கிருபை எனக்கு கிடைக்காதா? அந்த நம்பிக்கை ஒளி என் வாழ்வுல கிடைக்காதா என்று நீங்க அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த உயிருள்ள ஆண்டவர் நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்பிக்கையில நாம் உலக பிரகாரமாய் எங்கேயோ கடந்து செல்லாமல் ஜீவனுள்ள தகப்பனை நோக்கி, தகப்பனே உம்முடைய இல்லத்துல நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே, என் ஜபங்களுக்கு ஒரு கண் திறத்திற்கு, உன் செவிகள் கவனத்திற்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பா. உங்களுடைய பிரசனத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய விடுதலை எனக்கு தாங்க தகப்பனை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் Glory,
நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய கிருபையை தேடி வந்திருக்கிறதா? நட்சத்திரத்தை விட்டு நாங்கள் லெஃப்ட் ரைட்டு போகாத அந்த பிரகாசிக்க நட்சத்திரத்தை நோக்கி தகப்பனேன், நம்பிக்கை நட்சத்திரத்தை நோக்கி தகப்பனேன், எங்களை விடுதலை செய்யும் நட்சத்திரத்தை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களை கிருபை செய்யலாம். அன்று சாஸ்திரிகள் வானதூதர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்க்காம அசையான வாழ்வை தேடி போறாங்க, உலகத்தை தேடி போறாங்க. நாங்கள் உலகத்தை தேடி போகாம உண்மை தேடி வந்திருக்கிற அந்த காலை வேளையில அதிகாலையில தூக்கத்தை விட்டு தகப்பனே, உயிருள்ள தகப்பனை கண்டுகொள்ள எல்லா மக்களுக்கு மிக சந்தோஷம் என்ற வார்த்தைப்படி உங்களுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட மறந்துடாதப்பா. ஊர்ல என்னுடைய மாமாவுக்கு கேன்சர், 3 பெண் பிள்ளைகள் என்ன செய்வாங்க ஏக்கத்தோடு ஒரு சகோதரி செஞ்சுட்டு கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட அந்த கேன்சர் வியாதி சரி பண்ண கேள்வி செய்யலாம். என்னுடைய தகப்பனாருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குப்பா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, மூச்சு குழந்தைகள் லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஒரு விடுதலை தரமானீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்கு தகப்பன, என் தாயாருக்கு கண்களில் பிரச்சனை இருக்கு, என் பிள்ளை படிக்க முடியல, வேதனையோடு துன்பங்களோடு இருக்கிறப்பா, எங்களுக்கு வாழ்வு தரமானீங்களா? ஏக்கத்தோடு தகப்பனே எனக்கு தாவீதின் குமாரனே ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று நோக்கி பார்த்து அந்த பிள்ளைகள் மத்தியில் ஒரு மனிதனை இல்லை, உயிருள்ள தகப்பனாக நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். உங்களுடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் மனமறிய எங்களை ட்ரெஸ் பண்ணுங்க நம்பிக்கையோடு தகப்பனை, உங்களுடைய கிருபையை தேடி இருக்கிறோம். மனமருங்க, எங்களை ட்ரெஸ் பண்ணுங்க, எங்களை ஆசைப்படுங்க, வழிநடத்துங்க. அறுவடை மிகுதி